நம்ம பார்க்குறோம்னா, இந்த மழை வந்து நமக்கு க்ளவுட் பர்ஸ்ட்டு ஒரே நேரத்தில் ரொம்ப அதிகமான ரெயின்ஃபால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிஃபார்மாக வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மழை நமக்கு. நிறைய கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்கும் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகும். வால்பாறையில் அதிகமாக மழை இருக்கிறது, கொஞ்சம் சாயில் எரோஷன் இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல்ஸ்க்கு ஹாலிடே கொடுத்துருக்குறோம். அங்கே வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறோம். பவானி ஆற்றிலையும் அதிகமாக தண்ணி போகிறதுனால ஒரு சேஃப்டி எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரே ஒரு இது என்னென்னா, பொதுமக்களுக்கு இந்த மாதிரி தண்ணி தேங்கிட்டு இருக்கிறபோது குளத்துலையோ குட்டையிலையோ குளிக்க போய் அந்த மாதிரி தான் நிறைய விபத்துகள் நம்ம பார்க்குறோம். ஒரு அட்வைசரி நம்ம கொடுத்துருக்குறோம். பொதுமக்களுக்கு வேண்டுகோள், எங்கேயுமே இந்த செக் டேமில் நமக்கு நல்லா தெரியும் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி அது குறைவான ஆழம் இருக்குதுன்னு நம்ம நினச்சி போவோம். ஆனால் இந்த வெள்ள காலத்தில் எந்த நேரத்திலாலும் அந்த ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகலாம். எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சரியான வந்து நம்மளால் கணக்கு போட முடியாது. அதனால் யாருமே இந்த நீர்நிலைக்குள்ளே போக வேண்டாம். எந்த வாட்டர் பாடிக்குள்ளேயும் இந்த நேரத்தில் வந்து போக வேண்டாம்னு வேண்டுகிறோம். குறிப்பாக அந்த சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் இப்போ நேற்று கூட நிறைய மக்கள் வந்து உள்ளே போய் மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி. அதுதான் இப்போது 2 வகையான இது வந்து பொழுதுபோக்குக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப அழகாக தெரியும், ஃபோட்டோவில் நல்லா வரும்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம எச்சரிக்கையும் கொடுக்குறோம். நம்ம காவல்துறை மூலமாகவும் வருகை துறை மூலமாகவும் பலகைகளும் வச்சுருக்கிறோம். நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாகவும் நம்ம வேண்டுகோள் என்னென்னா, எங்கேயும் இந்த நீர்நிலைகளுக்கு போகிறது மிக மிக அபாயம். யாருமே இந்த வாட்டர் பாடிஸ்குள்ளே செல்ல வேண்டாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.